இஸ்ரேலில் வெடிக்கும் உள்நாட்டு புரட்சி. போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் இஸ்ரேல் இராணுவத்தினர், கப்பல் படையினர் மற்றும் விமானப்படையினர் நிரந்தர பதவி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று எச்சரிக்கும் பெஞ்சமின் நெதன்யாகு. இஸ்ரேல் அரசு பணைய கைதிகளை விடுதலை செய்ய உடனே போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த கடிதத்தை இஸ்ரேல் இராணுவத்தினர், இராணுவத்தில் உள்ள உளவு பிரிவினர், இஸ்ரேல் கடற்படையினர், இஸ்ரேல் விமானப்படையினர் ஆகியோர் தனித்தனியாக கடிதம் எழுதி இஸ்ரேல் அரசுக்கு அனுப்பியுள்ளனர். இந்த கடிதங்களை ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் படையைச் சேர்ந்தவர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த பெஞ்சமின் நெதன்யாகு, இராணுவத்தில் யாரெல்லாம் உள்நாட்டு புரட்சியை ஊக்குவிக்கிறார்களோ, அரசு விதிக்கும் கட்டளைக்கு பணி செய்ய மறுக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உடனடியாக நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இன்று சனிக்கிழமை ஓமனில் அமெரிக்கா மற்றும் ஈரான் அணுசக்தி தொடர்பான மறைமுக பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டுள்ளது. இதற்கு முன்னதாக வெள்ளை மாளிகை செயலாளர் கரோலின் லீவிட் ஈரான் அணு ஆயுதம் தொடர்பாக ட்ரம்ப் சிலவற்றை கூறியதாக கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை ட்ரம்ப் முக்கியமான நோக்கம் ஈரான் எப்பொழுதும் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடாது என்றும், தனது நிலைப்பாட்டை ஈரானிடமும் அதன் தேசிய பாதுகாப்பு குழுவினிடமும் தெளிவாக ட்ரம்ப் கூறிவிட்டார். அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் ஏற்கனவே முன்வெளியப்பட்டுவிட்டது. ஈரான் தனக்கான விருப்பத்தை தேர்வு செய்து கொள்ளலாம், ட்ரம்புடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது ஈரான் அதற்குரிய கொடூர விலையை கொடுக்க நேரிடும் என்று ட்ரம்ப் மிக தீவிரமாக நம்புவதாக கூறப்பட்டுள்ளது. ஈரானிடம் மறைமுக பேச்சுவார்த்தைகளை விட நேரடி பேச்சுவார்த்தைகளே அமெரிக்க ட்ரம்ப் விரும்புவதாக வெள்ளை மாளிகை செயலாளர் அறிவித்துள்ளார். காசாவில் உதவிகளை தடுப்பதை ஆயுதமாக பயன்படுத்துவதா? இஸ்ரேலை கண்டித்த கத்தார் பிரதமர். துருக்கியில் நடைபெற்று வரும் அரபு இஸ்லாமிய கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி இஸ்ரேலை கடுமையாக கண்டித்து பேசியுள்ளார். காசாவுக்கு வழங்கப்படும் உணவு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தடுத்து நிறுத்தி அவர்களை பசியால் வாட வைத்து அந்த சூழலை ஆயுதமாக பயன்படுத்தும் இஸ்ரேலின் நடவடிக்கையை சர்வதேச விதிகளை மீறிய மனிதாபிமானமற்ற செயல் என்று கண்டித்துள்ளார். 1967 எல்லைகளோடு கிழக்கு ஜெருசலேத்தை தலைமையிடமாக கொண்டு சுதந்திர பாலஸ்தீனம் உருவாவதே கத்தாரின் நிலைப்பாடு என்று கத்தார் பிரதமர் அறிவித்துள்ளார். இது காட்டுமிராண்டித்தனம் அல்லாமல் வேறென்ன? துருக்கி அதிபர் ஐக்கிய நாடுகளின் சபையில் பேச்சு. போர் நிறுத்தத்தை மீறி கடந்த மார்ச் 18 அன்று மீண்டும் போரை தொடங்கிய இஸ்ரேல் இதுவரை 1500 காசா மக்களை கொன்று குவித்துள்ளது. மேலும் 1 மாத காலமாக உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை பொருட்களையும் காசாவிற்குள் நுழைய விடாமல் இஸ்ரேல் தடுத்து வருகிறது. தெற்கு கான்யூனிஸ் பகுதியில் 7 குழந்தைகள் உட்பட 10 பேரை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொலை செய்துள்ளது. இதுவெல்லாம் காட்டுமிராண்டித்தனம் இல்லை என்றால் வேறென்ன என்று துருக்கி அதிபர் தையூப் எர்துகான் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இஸ்ரேலை கண்டித்து உரையாடியுள்ளார். உணவு மற்றும் மருந்து தட்டுப்பாட்டால் காசா உலகத்தின் நரகமாக மாறி வருவதாக செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய குறிப்பிட்ட 36 தாக்குதலில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மட்டுமே கொல்லப்பட்டு இருப்பதாக ஐநா பகுப்பாய்வில் தெரிய வந்துள்ளது. ஹமாஸை அழிப்பதற்காகவே தாக்குதல் நடத்தப்படுவதாக இஸ்ரேல் கூறி வரும் நிலையில், குழந்தைகள் மட்டும் இருக்கும் பகுதியில் இஸ்ரேல் ஏன் தாக்குதல் நடத்த வேண்டும்? அப்பாவி மக்களை திட்டமிட்டு இஸ்ரேல் கொலை செய்திருப்பது இந்த 36 தாக்குதல்கள் மூலம் தெரிய வருகிறது. இது இனப்படுகொலையின் கூறுகளை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை ஒரு நாளில் மட்டும் காசாவில் 17 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதன் மூலம் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 50,912 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது.